ஆபத்தான நிலைமையில் ஒரு 7 மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, ஏற்கனவே நமக்கு பெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும், அதனுடைய கரையை கடக்கிறதுல நமக்கு தாமதம் ஏற்பட்டத நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த பெங்கல் புயல் பொறுத்தவரை, அதிரடியாக பல மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக கொட்டி தீர்த்து, அதீத கனமழை வரைக்கும் கொண்டு போயிருக்கு. நம்ம இந்த பெங்கல் புயல் உருவாகும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், மழை பொழிவு 50 சென்டிமீட்டர் மழை இருக்குமா? அல்லது 45 வரைக்கும் பதிவாகுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே அளவுலயே நமக்கு மழை பொழிவு ஒரே நாள்ல, ஒரே இரவுல கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. தொடர்ந்து இது போன்ற ஒரு மழை பொழிவுகள் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்குமா? டிசம்பர் மாதத்துல இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்க போதா? அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போறோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க. மழை வராத மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான வானிலை அறிக்கை இதில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல எங்களுக்கு மழை ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இந்த பெங்கல் புயல்ல அதிகமா மழை வரலன்னு சில பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. உங்களுக்கும் அடுத்த மழை தேதிகள் அறிவிக்க போறோம். தென் மாவட்டத்துல அடுத்த மழை தேதியும் குறிச்சாச்சு. தயவு செய்து முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மழை தேதிகள் உங்களுக்கு தகவல் தெரிய வரும். பெங்கல் புயல் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் நாளை அதிகாலை வரை மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். அதிகாலை 5 மணி வரைக்குமே இடைவிடாமல் கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்க போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆபத்தான மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம், முதல் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் தான் பார்க்கணும். அதே போல விழுப்புரம் மாவட்டங்கள், கடலூர் மற்றும் புதுச்சேரி, இந்த 3 பகுதிகளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பகுதி தான். கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மிகவும் தீவிரமாகவும் மழை கொடுமையாகவும் பதிவாகக்கூடிய பகுதிகள் இந்த இடங்கள்லாம். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி போன்ற பகுதிகளிலும் மிக மோசமான மழை பொழிவு அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும். காற்றின் வேகமும் மிக அதிகரித்து காணப்படும். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி, வீசாலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக தீவிரமான கடுமையான மோசமான மழை பொழிவுலாம் பதிவானது பார்த்தோம். நாளை அதிகாலை வரைக்கும் தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும். எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. சரி, இந்த 3 பகுதிகளில் மழை முடிஞ்ச உடனே அதோட பெங்கல் முடியுதான்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த பெங்கல் புயல் நோக்கி நகரப்போது. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழிகள், இந்த தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மடப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அப்படின்னு பல பகுதிகள், அதாவது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழிகள் முழுவதுமாகவே கடுமையாக பாதிப்புகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி கனமழையுமாக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வாழப்பாடி, ஆத்தூர், தலைவாசல், அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எடப்பாடி, இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள், அதி கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. சேலத்திலிருந்து தருமபுரி போற வழிகள் முழுவதுமாக கடுமையாக பாதிக்கப்படும். சேலத்திலிருந்து தருமபுரி போற வழிகளை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க. கடந்த லைவ் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, இந்த சேலத்திலிருந்து தருமபுரி போற வழியில தான் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் மழை வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆகவே இந்த பகுதிகளுக்கும் அதி கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பெரும்பாலும் கனமழையாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு. ஈரோடு மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை. குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களில், பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ஈரோடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை. பெருந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க. இடைவிடாத மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு படிப்படியாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி வரைக்கும் இந்த மழை சென்றடையும். ஆனால் நமக்கு டெல்டா மாவட்டத்தில் கனமழை மட்டும்தான் இருக்குது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கன முதல் மிக கனமழை மட்டும்தான் இருக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள், அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் புதுக்கோட்டையெல்லாம் மிதமான மழையாக இருக்கும். திருச்சிராப்பள்ளியிலும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆகவே அறிவித்த மாவட்டங்களில் நாளை அதிகாலை வரைக்கும் கனமழையானது கண்டிப்பாக தொடர்ந்து நீடிக்கும். இனி வரக்கூடிய நேரங்கள் காற்றின் வேகம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால
நிறைய பேர் இன்னும் காற்று வந்து எங்கள் பகுதிகளில் வீசிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி தரைக்காற்று வந்து பலமாக இருக்கு, 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதான் இன்னைக்கு வந்து முழுவதுமாக தரைக்காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் தரைக்காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளை முதல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலைங்கிறது நாளை மதியம் முதல் படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப வாய்ப்புகள் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் நமக்கு இயல்பு நிலை கிட்டத்தட்ட திரும்பிருச்சு. இருந்தாலும் அவ்வப்போது விட்டு விட்டு இன்னைக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் எதிர்பார்க்க முடியும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவு கிடையாது, ஓரளவுக்கு மிதமானது முதல் கனமழையாக கேடிசிசியில் எதிர்பார்க்கலாம். இனி வரும் நேரங்கள் காற்றின் வேகம் குறைந்து மழை மட்டுமே மிக தீவிரமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டெல்டா மாவட்டத்தில் வந்து எப்போ மழை ரொம்ப மறுபடியும் சிவியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக கனமழை தீவிரம் அதிகரிக்க போகுது. ஏன்னா டிசம்பர் 8ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி டிசம்பர் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தீவிரமான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மீண்டும் பழையபடி இந்த பெங்கல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை இருந்துச்சோ மறுபடியும் நமக்கு வந்து பேக் டு ஃபார்ம் என்று சொல்றது போல மறுபடியும் டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவு டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போது ரெடியா இருங்க. அதே மாதிரி தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கும் மழை பொழிவு அதிகரிக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இது மிக கனமழையா மாறுமா, இல்லை அதி கனமழை வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை புயலாக மாறுமாங்கிறதுலாம் இந்த பெங்கல் முடிஞ்ச உடனே நம்ம சொல்றோம். அது வரைக்கும் காத்திருங்க. மழை தேதிகள் கேட்டிருந்தீங்க, நம்ம மழை தேதிகள் சொல்லிட்டோம். டிசம்பர் 10 முதல் 15 வரை இந்த காலகட்டங்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இது எந்த அளவிற்கு மழை பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் டிசம்பர் 2வது வாரத்தில் தீவிரமான மழை பொழிவுகள் கனமழை மிக கனமழையாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. நீலகிரி, கோயம்புத்தூர்ல பெங்கல் புயல் காரணமாக மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. செவ்வாய்க்கிழமை முதல் இயல்பு நிலை திரும்பும். அது உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து நமக்கு இயல்பு நிலை படிப்படியாக திரும்ப வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகும். அடுத்தபடியாக நம்ம டெல்டா பார்த்தோம், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்த்தோம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் எந்த அளவிற்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய புயல்கள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம். ஏன்னா இந்த 10ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறுமா அல்லது புயல் சின்னமா மாறுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம். நிறைய பேர் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிச்சயமா எங்களுக்கும் நிறைய மழை வரணும், பெங்கல் மாதிரியே எங்களுக்கு ஒரு புயல் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுல குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல்ல வந்து எங்களுக்கு பெங்கல் மாதிரியே இன்னொரு புயல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். டிசம்பர் 2வது வாரத்துல வரக்கூடிய தாழ்வு பகுதி எந்த அளவிற்கு உருமாற போகுது அப்படிங்கிறதையும் இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.